அதிமுக கூட்டணி பலம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக இப்போ தயாராகி கொண்டே இருக்கு. அமித்ஷா அவர்களை சந்தித்த அப்புறமா அதிமுகவில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. என்ன நடந்து கொண்டு இருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு ரொம்ப 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 முக்கியமான தேர்தலாக இருக்க போகிறது. இந்த தேர்தலில் அதிமுக கட்டாயமாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும். முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஒரு வாரத்து 2 வாரத்துக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10 நாட்கள் டைம் கொடுத்திருந்தாங்க. இந்த 10 நாட்களில் நீங்கள் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை ஒன்றாக இணைக்க வேண்டும், இல்லைனா வேற மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ அதே சமயம் அமித்ஷா அவர்களை சந்தித்த அப்புறமா அதிமுகவின் செயல்பாடுகள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கு. ஸோ அதிமுகவில் பிரிந்து போன ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அட் த சேம் டைம் அண்ணாமலை அவர்களை டிடிவி தினகரன் அவர்கள் சந்தித்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அடையாறில் இருக்க டிடிவி தினகரன் அவர்களுடைய இல்லத்தில் அண்ணாமலை அவர்கள் சந்தித்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த சந்திப்பின் முடிவில் அதிமுகவில் டிடிவி தினகரன் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான பேச்சுவார்த்தை தான் சக்சஸ்ஃபுல்லாக முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதிமுகவில் இருந்த பிரிந்த டிடிவி தினகரன், அதுக்கப்புறமா ஓ பன்னீர்செல்வம், இங்கே எல்லாருமே என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் கண்டிப்பாக அதிமுக வெற்றியை தடுக்க